தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பொறுப்பு துணைவேந்தர் சங்கரும் பதிவாளர் தியாகராஜனும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி நீக்குவதாக அறிவித்ததால் சர்ச்சை எழுந்துள்ளது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் 2017-18ஆம் ஆண்டு பேராசிரியர், உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு 40 பேரை அப்போதைய துணைவேந்தர் பாஸ்கரன் நியமித்தார். இவர்களில் பலருக்கு உரிய கல்வித் தகுதி இல்லை எனவும், இந்த நியமனங்களில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பாக பணி ஓய்வு பெற்ற பிறகு துணைவேந்தர் பாஸ்கரன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனாலும் 40 பேரும் பணியில் தொடர்ந்தனர். இந்நிலையில் தகுதியற்றவர்களை பணியில் அமர்த்தி பல்கலைக்கழகத்திற்கு இழப்பை ஏற்படுத்துவதாக பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் 2021ஆம் ஆண்டு வி. திருவள்ளுவன் புதிய துணைவேந்தராக நியமிக்கப்பட்டார். இவர் முறைகேடாக நியமிக்கப்பட்டதாக கூறப்படும் 40 பேரையும் பணி நிரந்தரம் செய்ய சிண்டிகேட் ஒப்புதல் பெற்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திருவள்ளுவனிடம் ஆளுநர் மாளிகை விளக்கம் கேட்ட நிலையில் அவர் விளக்கம் கொடுக்கவில்லை. இதனால் திருவள்ளுவனுக்கு மெமோ அனுப்பப்பட்டது. பின்னர் ஓய்வு பெறுவதற்கு ஒரு வாரம் முன் திருவள்ளுவன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதையடுத்து சங்கர் என்பவரை பொறுப்பு துணைவேந்தராக தமிழக ஆளுநர் RN ரவி நியமித்தார். இந்நிலையில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக பதிவாளர் தியாகராஜனை பொறுப்பு துணைவேந்தர் சங்கர் நீக்கம் செய்தார். வெற்றிச்செல்வன் என்பவரை புதிய பதிவாளராக நியமித்தார். இப்போது பதிவாளர் தியாகராஜன் பொறுப்பு துணைவேந்தர் சங்கரை நீக்கம் செய்வதாக உத்தரவிட்டுள்ளார். இருவரும் மாறி மாறி நீக்கிக் கொண்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.